மக்களே அஸ்லாம் வலைக்கும். 100 நாள் ஒழுக்கமா இருந்ததுல இன்னைக்கு நாள் 66 நாள்லாம் சட்டுன்னு போகுது. ஆனா 100 நாள் கடைசி வர 30 நாள் சாதாரணமா இருக்க போறது இல்ல, அசாதாரணமா தான் இருக்க போகுது. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்க, என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ தனியா வரும். அப்புறம் இந்த ஓட்ஸ் எல்லாம் 100 கிராம் எடுத்துட்டு இருந்தேன், இப்போ 50 கிராமா கம்மி பண்ணிட்டேன். பாத்துக்கோங்க, இன்னைக்கு பருப்பு தான். இப்போ கொஞ்ச நாளா நைட்டு ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி ரீல்ஸ் வருதுன்னா, ஒருத்தன் கார்ல உட்காந்துட்டோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் உட்காந்துட்டோ ஒரு அண்டா பிளேட் முன்னாடி வச்சு அதுல சவர்மாவோ வடையோ பிரியாணியோ மந்தியோ போட்டு அடிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இது இன்னைக்கு நேரத்துன்னு இல்ல, கொஞ்ச காலமா இதான் எனக்கு ரீல்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இந்த 100 நாள் முடிஞ்ச பிறகு எனக்கு நானே ஒரு 2 நாளோ 3 நாளோ விருந்து கொடுக்க போறேன். அதுக்காக நான் இனி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போறேன். அந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் என்ன சாப்பிடறதுக்கு டெம்ப் பண்ணிச்சோ, என்னென்னலாம் என்ன சாப்பிடறதுக்கு டெம்ப் பண்ண போதோ அதெல்லாம் எழுதி வச்சிருவேன். மக்காஸ் ஆகி நீங்க என்ன பண்ணணும்னா, ஒன்லி பெங்களூர்ல இருக்க மக்காஸ் அவங்க எல்லாம் கமெண்ட்ல வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன சாப்பாடு ஃபேமஸோ அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. நானே நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், நான் போகாத இடம் இருந்துச்சுன்னா அங்க போய் தின்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டை வரும் வீடியோஸ்ல ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க சொல்றதையும் அதுல எழுதி வைக்கிறேன், எனக்கு தோணதே அதுல எழுதி வைக்கிறேன். பிரியாணிக்கு எனக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாவே தெரியும், அதனால நீங்க பிரியாணியை தவிர்த்து வேற உணவுக்கு மட்டும் சஜஷன் போடுங்க. பாப்போம் எப்படி போகுதுன்னு. ரொம்ப பேசிட்டேன், நாளை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு முக்கியம் மக்களே.